ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் பன்னீர். அதுக்கு ஃபஸ்ட்டு பாலக்கீரையை ஒரு கட்டு வாங்கிட்டு அந்த கீரையை தனியாக பிச்சு நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வானலில் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா அந்த அலசி வச்சுருக்க கீரையை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை நிறுத்திடுங்க. கீரை வெந்திருக்கும். நம்ம அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக. அதுக்கப்புறம் தேவையானது வெங்காயம், தக்காளி, எலுமிச்சம்பழம், பன்னீர், இவ்வளோதான். வானலில் நல்லா எண்ணெய் போட்டு சூடு ஏறினதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போது நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கணும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க கீரையை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதோடு நம்ம சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடணும். அப்புறம் மிக்சியை கழுவி அந்த தண்ணியை கொஞ்சமாக அதோடு சேர்த்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் பால், நமக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்க்கணும். அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தக்காளியை கொஞ்சம் பெருசாக நறுக்கி ஆட் பண்ணுறோம். அது சும்மா டெக்கரேஷனுக்கு தான், அப்படியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளியும் க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் கடைசியாக தக்காளியை நம்ம ஆட் பண்ணுறோம். போட்டுட்டு ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை கொஞ்சமாக போட்டுடுறோம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி அதில் போட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க.
கடைசியாக நம்ம வெட்டி வச்சுருக்க பன்னீரை போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. இதில் க்ரீமெல்லாம் நம்ம வீட்டில் இருக்காது, ஸோ அதனால க்ரீம் தேவையில்லை, அதுக்கு தான் பால் போடுறோம். இப்படி பண்ணாலுமே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு பாலக் பன்னீர் ரெடியாக இருக்குது.